மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் இந்த ஆண்டுக்கான வருடாந்திர பங்குனி பெருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முன்னதாக கிராம தேவதை கோலவிழி அம்மன் சிறப்பு வழிபாடும், இரவு நர்த்தன விநாயகர் வெள்ளி மூஷிக வாகனத்தில் புறப்பாடும் நடந்தது. விழா நாட்களில் வெள்ளி பவளக்கால் வாகனத்தில் சாமி, அம்பாள் வீதி உலா, அம்பாள் மயில் வடிவில் சிவபூஜை காட்சியும், புன்னை மர வாகனம், கற்பக மர வாகனம், வேங்கை மர வாகனத்தில் வீதி உலா, வெள்ளி பூத வாகனத்தில் சாமி வீதி உலா நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நேற்று காலை 6:10 மணி அளவில் தேருக்கு சாமி எழுந்தருளல், 6:30 மணிக்கு திருத்தேர் வடம் பிடிக்கப்பட்டு தேரோட்டம் நடந்தது. தொடர்ந்து தேரில் இருந்து இறைவன் கோவிலுக்கு எழுந்தருளல், 5 திருமேனிகள் விழா நடந்தது. இன்று காலை 9 மணிக்கு திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளல் மற்றும் என்பை பூம்பாவையாக்கி அருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான 63 விழா இன்று மாலை நடைபெற்றது. 63 நாயன்மார்களும் முன் செல்ல இறைவன் கபாலீஸ்வரர் வெள்ளி விமானத்தில் எழுந்தருளி மாட வீதிகளை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்வில் சென்னை மட்டுமின்றி வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 63 விழாவை தொடர்ந்து இரவு பார்வேட்டைக்கு சந்திரசேகர் எழுந்தருளும் நிகழ்ச்சியும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் நடைபெறும். கபாலீஸ்வரரையும் கற்பகம்பாளையும் 63 நாயன்மார்களையும் வரவேற்கும் விதத்தில் பெண்கள் ரங்கோலி கோலங்கள் இடும் காட்சி. இது போன்ற ஒரு கலைநயமிக்க காட்சியை மயிலாப்பூரில் மட்டும்தான் நாம் காண முடியும். இதோ சாமி புறப்பாடுக்காக இன்று புறப்பட்டு விட்டார். இந்த தங்கத்தேரில்தான் கற்பக பால் உடனுரை கபாலீஸ்வரர் எழுந்திருக்கும் காட்சி. மதுரையிலே சித்திரை திருவிழா, சென்னையிலே மிகப்பெரிய திருவிழா மயிலாப்பூர் பங்குனி திருவிழா. இதோ வாருங்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடி இறையருள் வேண்டி தீப ஆராதனை பெறும் காட்சி. உங்களுக்காக பத்மம் யூடியூப் சேனல் இதை படம் பிடித்து வழங்குகிறது. 63 நாயன்மார்களில் கற்பகம்பாள், விநாயகப் பெருமான், சண்டீஸ்வரர், கோலவிழி அம்மன் முதலில் புறப்பட்டு செல்ல பின்தொடரும். ஏனென்றால் கோலவிழி அம்மன் எதற்கு? எல்லைச்சாமி. இந்த ஊரின் முதல் எல்லைச்சாமி கோலவிழி அம்மன் தான். அவள் உத்தரவுக்கு பின் தான் கபாலீஸ்வரர் கோயிலில் எந்த திருவிழாவும் நடைபெறும். கோலவிழி அம்மன் புறப்பாட்டுக்கு பின் தங்கத்தேர், வெள்ளித்தேர், 63 நாயன்மார்கள் பக்தர்கள் புடைசூழ அழைத்து செல்லப்படுவார்கள். இன்றும் நாளை மறுநாள் 10 தினங்கள் மயிலாப்பூர் ஒரு ஆன்மீக ஸ்தலம். சிவபெருமானும் கற்பகம்பாள் தாயாரும் நம்மை காக்கின்ற தெய்வம். இதோ வாருங்கள், எவ்வளவு ஒரு அலங்கார கோலத்தில் அலங்கார பிரியன் நமது சிவபெருமான். அவன் அருளை பெற பக்தர்கள் காத்திருக்கும் காட்சி. லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து 10 தினங்களாக. நேற்று தேரோட்டம் ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் என்பார்கள். அது போன்ற ஒரு காட்சி. இது உங்களுக்காக க்ளோஸ் அப் ஷாட்டில். இது போன்ற ஒரு திருவிழா, இவ்வளவு பேர் கூடி வரும் திருவிழா சென்னையை தவிர வேறெங்கும் நடக்காது. இவ்வளவு மக்கள் கொண்டாடும் மயிலை கபாலீஸ்வரர் கற்பகம்பாள் உடனுரை 63 நாயன்மார் புடைசூழ நடக்கும் ஒரு மிகப்பெரிய திருவிழா. பங்குனி மாதம் என்றாலே களை கட்ட துவங்கிவிடும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு திருவிழா விசேஷம் என்றால் சென்னைக்கு மயிலாப்பூர் பங்குனி திருவிழா விசேஷம். லட்சக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் தினந்தோறும் ஒன்று. இதோ பாருங்கள், காவடி எடுத்து ஆடுபவர்கள் ஒரு பக்கம், இப்படி ஒவ்வொருவரும் சிவநாமம் சொல்லிக்கொண்டு சிவனருள் வேண்டி வந்து கொண்டிருக்கும் காட்சி. என்ன பலன்? உங்களுடைய கர்ம வினைகள் தீரும், உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். இதோ பாருங்கள், எவ்வளவு கலர் பலூன். இந்த வியாபாரமும் இங்கு உண்டு.
இது போன்ற திருவிழா காலங்களில்தான் இது போன்ற வண்ணமயமான பலூன் போன்றவற்றை நாம் காண முடியும். வேறு தினைகளில் இவர்களை காண்பது அரிது என்பது குறிப்பிடத்தக்கது. இதோ வாருங்கள், நாயன்மார்கள் புறப்பட்டு விட்டார்கள் மாட வீதி வழியாக, ஒவ்வொருவராக. இதோ மக்கள் வெள்ளத்தின் நடுவில் நாயன்மார்கள் வரிசையாக பக்தர்கள் தூக்கிக் கொண்டு செல்வதை நீங்கள் காணலாம். இப்படி ஒரு திருவிழா கிட்டத்தட்ட 63 நாயன்மார்கள், தாயார், சிவபெருமான், சண்டீஸ்வரர், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், எல்லைச்சாமி, கோலவெளி அம்மன், இப்படி ஒரு திருவிழா சென்னையில் நடைபெறுகிறதா என்பது உலகோருக்கு வியப்பாகத்தான் இருக்கும். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இது போன்ற திருவிழாக்கள் மயிலாப்பூரில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. பக்தர்கள் சேவை அருள்பாவிக்கிறார். ஏகப்பட்ட பக்தர்கள் இலவச உணவு தானியம் போன்றவற்றை, மஞ்சள், குங்குமம் போன்ற பிரசாதங்கள் மக்களுக்கு, வருபவர்களுக்கு உணவு பட்டலங்களை வழங்குகிறார்கள். இதோ வாருங்கள், மேலதாளத்துடன் சிவனடியார்கள் இதோ தீப்பந்தங்களுடன் தெரியும் பக்தர்கள். இவர்கள் அந்த தீப்பந்தத்தில் நெய், எண்ணெய் ஊற்றி தீப்பந்தம் எரிந்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு திருவிழா அதுவும் சென்னையில் நடைபெறுகிறது என்றால், இதோ கோலிவெளி அம்மனுக்கு தீபாராதனை. அவள்தான் எல்லைச்சாமி. கற்பகம்பாள் கோயில், கபாலீஸ்வரர், மயிலை கபாலீஸ்வரர் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான கோயில். சில வருடங்களுக்கு முன்பு வரை இந்த கோயிலில் இதோ பாருங்கள், அலைகடல் என மக்கள் வரிசையாக நிற்கும் காட்சி. இது போன்ற அற்புத காட்சியை காண்பவருக்கு புண்ணியத்தை தரும். திருமணத்தடை, இப்படி அனைத்து தெய்வங்களும் ஒரு சேர தரிசனம் செய்வது என்பதே மிகப்பெரிய கொடுப்பனை, மிகப்பெரிய கொடுப்பனை. இது கிடைப்பது மிக அரிது. அதற்காகத்தான் இப்படி ஒரு பக்தர்கள் கூட்டம், கடல் அலையென கூட்டம். இது போன்ற ஒரு காட்சியை ஒரே சேர இத்தனை பேரை பார்ப்பதே ஒரு புண்ணியம், அதிலும் தெய்வ தரிசனம். இப்படி தெய்வ தரிசனத்துடன் ஒரு காட்சியை காண்பது மிகப்பெரிய புண்ணியம். கர்ம வினைகள் தீரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, திருமணத் தடை விலகும், ஏன் குழந்தை பாக்கியம், இப்படி ஒவ்வொரு செல்வநிலை உயர்வுக்கும், தொழில் வளத்திற்கும் இது போன்ற தெய்வ தரிசனங்கள் மிகப்பெரிய பலனை தரும் என்பது ஐதீகம். அதனால் தான் அந்த காலங்களில் மன்னர்கள் இது போன்ற திருவிழாக்களை பொதுமக்களை ஈடுபடுத்தி நடத்தி நாடு செழிக்க, வளம் பெற இவ்வளவு ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். நீங்களும் சிவனர் பெற, கற்பகாம்பாள் தரிசனம் பெற உங்களுக்காக பத்மம் யூடியூப் சேனல் இதை படம் பிடித்து காட்டுகிறது. நீங்களும் சிவனர் பெறுங்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சிவநாம வாழ்க, நமச்சிவாய வாழ்க.